நாங்கள் இது நிகழ்த்தி ஆக வேண்டும் என்று போர்க்குரல் கொடுப்பது இவர்களோட அல்ல. நாங்கள் இந்த மாதிரி ஒன்று நிகழ்த்தணும்னு போட்டியாக எலெக்ஷனில் போட்டி போடும்போது நாங்கள் சொன்ன ஐடியாவாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு செயல்படுத்தி காட்டியவர்கள் இவர்கள். இவங்க கூட சேர்றதா நம்ம யாருமே தெரியாதவங்க கூட சேர்றதா, அவ்வளவுதாங்க. இல்லை பெரிய சிந்தனை அரசியல் அறிவு அவங்களுக்கு மட்டும் இருக்கிறதா நினைச்சிட்டு நமக்கு இல்லாத போல கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த மேடையில் இது நம் துணை முதல்வருக்காக நாம் கொண்டாடும் ஒரு பிறந்த நாள் விழா. இதுல வடநாட்டில இருந்து யாராவது நம்ம பத்தி யாரும் தெரியாம இருந்திருந்தா இங்க அமைச்சர் யாரு செயலாளர் யாருன்னு கேட்டா தெரியாது. இப்படி காட்டிட்டு சும்மா உட்கார்ந்து கேட்ட அவர் தான் அமைச்சராக இருக்குமோ அப்படின்னு சேகர்பாபு கையை காட்ட மாட்டாங்க, தெரியாது. ஏன்னா அவரை பார்த்தா அவர் ஏதோ இது இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு ஒதுங்கி போற ஆள் மாதிரி அப்புறம் உட்காந்துட்டாரு, இவர்தான் அமைச்சராக இருக்குமோ அப்படின்னு தான் அவங்களுக்கு தெரியும். இங்கே ஓடி ஓடி உழைத்தவர்கள் அயர்ந்து உட்கார்ந்த இடம் தான் இந்த பதவி. அந்த 13 வருஷம் ஓடி இருக்காங்களே, அது என்ன 13 வருஷம்? அதுதான் 13 வருஷம் ஓடினாலும் அதுல எங்களுக்கு வெற்றியே கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. 5 முறை முதலமைச்சர் ஆகியிருக்கிறார். 13 வருஷம் அவருக்கு ஓய்வு கொடுத்தது கரெக்டு தான், எங்களுக்கு வருத்தமா இருந்தது. ஆனா அந்த ஓய்வு கூட கொடுக்கலன்னா அவர் 90 வயசு வாழ்ந்திருக்க மாட்டார். நன்றி, அந்த ஓய்வுக்கு நன்றி. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் இருந்தார். அதே போல் அவர் பேரனும் வெகு நாள் நீண்ட நாள் வாழ்ந்து இந்த அமைப்புக்கு நன்மை சேர்க்க வேண்டும்.